எல்லா விஷயமும் அவங்களுக்கு தேவையானது இங்கே ஒரே இடத்தில் கிடைக்கிறது. ஆல் அண்டர் ஒன் அம்ப்ரெல்லா. இப்போ புதுசாக ஒரு தமிழ் படிக்கணும்னா அவங்க தனியாக வெளியில் போக வேண்டிய வேலை இல்லை. நம்மக்கிட்ட தமிழ்லேருந்து சீனம்லேருந்து மலே, கேம்பிரிட்ஜ் ப்ரோக்ராம், இப்படி அவர்களுக்கு தேவையான அத்துணை வசதிகளும் செய்யப்பட்டு விடுகிறது. அது எல்லாத்துக்கும் மேலே குவாலிட்டி. நம்ம எப்பவுமே நம்ம டேக்லைன்ல நம்ம சைன் போர்டில் எழுதுகிறது ஸ்கூல் நோன் ஃபார் குவாலிட்டி. அந்த தரம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாரும் நம்மளை நாடி வருவார்கள் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. அதுதான் நம்மளுடைய வெற்றியின் ஒரு தாரக மந்திரம் சொல்லுவேன். அதனால அந்த குவாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா எல்லாரையும் நம்ம கண்டிப்பா வருவாங்க. அடுத்ததா பாருங்க சார், எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரியா இல்லை, ஓகேங்களா? அப்படி பார்க்கும் பொழுது சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்து வச்சிருக்கீங்க, அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நிறைய பேரண்ட்ஸ் வருவாங்க, என் குழந்தைக்கு ஸ்பீச் டிலே அப்படின்வாங்க. நான் இப்போ சொல்லுவேன், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? 3 பேர் தான் இருக்கீங்க. அந்த குழந்தை யாருக்கிட்ட பேசுவாங்க? அப்போ நார்மல் கிளாஸ் அவங்களுக்கு நம்ம தனியாக ஸ்பீச் தெரப்பி கிளாஸஸ் எல்லாம் வச்சிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்க்ளூசிவ் ப்ரோக்ராம் நம்மகிட்ட இருக்கு. அப்போ அவங்கள அந்த ட்ரைனிங் கொடுத்து ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த பிரச்சனையே இல்லை. அந்த குழந்தைகளோடு அவங்க இன்வால்வ் பண்ணும்போது தான் அவங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், மோட்டார் ஸ்கில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அந்த பள்ளிக்கு அவங்க அனுப்பும் போது தான் அது வரும். அப்போ அவங்க சரியான உடனே அவங்கள நார்மல் கிளாஸ்க்கு எப்பவுமே நம்ம அனுப்பிடுவோம். அந்த ஓரளவுக்கு நல்லா பேச ஆரம்பிச்சிடுறாங்க, ஒரு ஆட்டிசம் குழந்தை கூட அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து அவங்கள பார்த்து நம்ம நல்லா ட்ரெயின் பண்ணி நம்மளோட தெரப்பி எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து ஓகே ஆனாங்கன்னா அவங்கள நார்மல் கிளாஸ்க்கு நம்ம மாற்றிடுவோம். ஸோ அப்போ அவங்க மற்ற மாணவர்களோட சகஜமாக பழகி நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது இந்த உலகத்தில் God has sent everyone with some special talents, not with empty handed. அப்போ அது ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தான், அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதமான திறமை வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை வெளிக்கொணர்வது தான் ஆசிரியர்களும் பேரண்ட்ஸோடைய வேலை. ஓகே சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தை வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும், எல்லாத்தையும் அவங்க கற்றுக் கொடுத்தோன்னா வந்து ஒரு அலாதி பிரியம், அலாதி ஆசை அவங்களுக்கு. அப்படி பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கிண்டர் கார்டனில் வந்து அதுவும் உங்களுடைய சன்ஷைன் ப்ரீ ஸ்கூலில் வந்து எக்ஸ்ட்ரா கோகரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் எதுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஓகே, நம்ம பப்ளிக் ஸ்பீக்கிங் இப்போ வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேஸில் மெமலி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக அகமா கிளாஸஸ் ப்ரோக்ராம் இருக்கும், யோகா கிளாஸஸ் தனியாக இருக்கும். இது எல்லாம் தவிர்த்து அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மென்டல் அரித்மெட்டிக் அபேக்கஸ் கிளாஸஸ் தனியாக. அதாவது வேர்ல்ட்ஸ் ரெனவன் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 3 வயதிலிருந்து 13 வயது வரை தான் ஒரு குழந்தையோடைய அந்த கிராஸ்பிங் ஸ்கில், அந்த மூளை வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லைங்களா, எல்லா குழந்தைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதாவது கற்றுக்கணும். இப்போ ஒரு அவங்களுக்கு ஆர்ட் பிடிக்குதா, ஒரு கண்டிப்பாக ஒரு டிராயிங் கிளாஸ் அனுப்புங்க, ஒரு டெக்வாண்டோ கிளாஸ் அனுப்புங்க, கராத்தே கிளாஸ் அனுப்புங்க, வேற மியூசிக் கிளாஸ் அனுப்புங்க. நிறைய பேர் என்ன நினைத்துக் கொள்வார்கள்னா பெற்றோர்கள், மியூசிக் கிளாஸ் அனுப்புனா அது மட்டும்தான் அந்த ஸ்கில்லை தான் வளர்த்துக்கிறான், டிராயிங் அனுப்புனா அந்த ஸ்கில் ஆர்ட் கிளாஸை மட்டும்தான் வளர்க்குறான். கண்டிப்பாக இல்லை. அவங்க ஒரு ஆர்ட் கற்றுக்கும் போது அந்த நுணுக்கமான விஷயங்கள், அந்த பொறுமை, இந்த மாதிரி பலதரப்பட்ட ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு வளர்ந்துடும். அப்போ ஒரு மல்டிஃபேரியஸ் டேலண்ட் எப்படி வளர்க்குறது அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் கண்டிப்பாக அனுப்புங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ எதுக்கு நம்ம பப்ளிக் ஸ்பீக்கிங் இன்னைக்கு தேவை, காலத்தின் கட்டாயம் அப்படின்வாங்க. பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க, நல்லா இது பண்ணுவாங்க, ஆனால் ஒரு 10 பேர் முன்னாடி பேசுறதுக்கு அவங்க ரொம்ப தயங்குவாங்க. அதனால் பப்ளிக் ஸ்பீக்கிங்ன்றது ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் ஸ்கில் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அது எல்லாமே ஆல்ரவுண்டடாக இந்த மல்டிஃபேரியஸ் டேலண்ட்ஸை என்னென்ன வகையில் செய்யணும் அப்படின்றத நம்ம சன்ஷைன் கிட்ஸ் ப்ரீ ஸ்கூலில் இதை எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறோம். இப்போ ஸ்டெம் எஜுகேஷன் ப்ரோக்ராம் நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரீசனே அதுதான். ஏன்னா அடுத்த இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐலாம் வந்துட்டதுனால வெறும் தே ஷுட் நாட் பி எ புக் வம், படித்த டிகிரி எடுத்தாலாம் வேலை கிடைக்கவே கிடைக்காது. செயல் திறன், பாட பாட ராகம், மூட மூட ரோகம் என்பதை போல வளர்க்க வளர்க்கத்தான் அவர்களுடைய ஆற்றல். அந்த ஸ்கில்ஸ் அவங்க எப்படி வளர்த்துக்கணும், அந்த செயல்திறனை வளர்த்து கொண்டவர்களுக்குத்தான் இனி வரும் காலங்கள் 21ஆம் நூற்றாண்டு வந்து அந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கினாதான் அந்த குழந்தைகள் வந்து பெரிய ஒரு மனிதர்களாக அவர்கள் வளம் பெற முடியும். அப்போ இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும் ஒரு த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மஸ்ட் பி த ரைட் ஸ்டெப். அப்போ சரியான ஒரு இடத்துல அவங்க அந்த ட்ரெயின் பண்ணுறோம். இப்போ 3 வயது 2 வயதில் ஒரு குழந்தை வராங்கன்னா 6 வயதில் அவங்களை வெளியில் போகும்போது 2, 3 வந்து ஒரு பிளேவே மெத்தடில் தான் இருக்கும். ஆனால் 4 வயசுல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள நாங்கள் கேட்டுருவோம், அவங்க தமிழ் ஸ்கூல் போகிறாங்களா, இல்லை சீன பள்ளிக்கு போகிறாங்களா, இல்லை மலே ஸ்கூல் போகிறாங்களா, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் போகிறாங்களா. வி கேட்டர் ஃபார் ஆல். அந்த 4 வெர்னாக்குலர் ஸ்கூல்ஸ் போகிறவங்க நம்மகிட்ட இருப்பாங்க. அப்போ கேட்டுட்டு அந்த லாங்குவேஜ் கிளாஸ் மட்டும் மாறும். லாங்குவேஜ் கிளாஸ் மட்டும் தமிழ் போகிறவங்க தமிழ் போவாங்க, மேண்ட்ரின் போகிறவங்க மேண்ட்ரின் போவாங்க. அப்போ தனித்தனியாக அந்த கிளாஸ் வந்து பிரிச்சிருவோம். அப்போ அந்த குழந்தைகள் நம்மகிட்ட என்னென்னா அவங்களுடைய மதர் டங், தாய்மொழியை கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து அவங்களுக்கு எந்த லாங்குவேஜ் அவங்க விருப்பமோ அதை கண்டிப்பாக அவங்க கற்றுக்கொள்ளலாம். இந்த மீன் வாயில் இங்கிலீஷும் மற்றது எல்லாமே அவங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும்.
ஆக சுருங்க சொன்னா நேஷனல் லாங்குவேஜ் மல்லி, அது முக்கியமா. சுருங்க சொன்னா சன்ஷைன் கிட்ஸ் என்பது ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் ஃபார் ஏர்லி எஜுகேஷன். எஸ். ஸோ அதனால அவங்க தாய்மொழியை கண்டிப்பாக கற்றுக்கணும். நேஷனல் லாங்குவேஜ், இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், கண்டிப்பாக இதை அவர்கள் ஜார்ஜ் பெர்னாட்ஷா சொல்வது போல, ஒருவன் எத்துணை மொழிகளை கற்றுத் தேர்ந்திருந்தாலும் கூட அவனுடைய தாய்மொழியை எவன் ஒருவன் கற்கவில்லையோ அவனை ஒரு சிறந்த அறிஞனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால கண்டிப்பாக அதையும் அவங்க கற்றுக்கணும், நேஷனல் லாங்குவேஜும் கற்றுக்கணும், கண்டிப்பாக இன்னைக்கு இன்டர்நேஷனல் லாங்குவேஜும் கற்றுக்கொள்ள வேண்டும். எத்துணை மொழிகளை அவர்கள் கற்றுக்கிறாங்களோ அது ரொம்ப நல்லது. சில பேரண்ட்ஸ் வேற எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், ஜப்பனீஸ் கிளாஸஸ்லாம் அனுப்பலாமான்னு கண்டிப்பாக அனுப்புங்க. உங்கள் வீட்டின் ஜன்னல்களாக பல மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள், அவையெல்லாம் உங்கள் வீட்டின் ஜன்னல்களாக இருக்கட்டும். ஆனால் தாய்மொழி உங்களுடைய வீட்டு வாசற்படி கதவாக இருக்க வேண்டும். அதனால கண்டிப்பாக நிறைய லாங்குவேஜஸ் குழந்தைங்க கற்றுக்கணும். 3லிருந்து 13 வயது வரை நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தான் இன்னைக்கு தேவை. படிப்பை விட நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் படிப்பு என்பது அது ஒரு பாகம், அதுவும் இருக்கணும். மற்றபடி இந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ற விஷயங்கள் என்னென்னவோ அதெல்லாம் கண்டிப்பா பேரண்ட்ஸ்க்கு அனுப்புங்க அப்படின்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி எஜுகேஷன், அதாவது ஆரம்ப கல்வி, ஒரு பிள்ளையின் ஆரம்ப கல்விக்கு தேவை அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா சன்ஷைன் கிட்ஸ் குழுமத்தில் வந்து அவங்க வழங்கிட்டு வராங்க. இப்போ இன்றைய செஷன் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு வணிகத்தில் ஈடுபடுறவங்க, ஒரு யங் என்டர்பிரனரை வந்து எப்படி உருவாக்குறது, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் இருக்கணும் அப்படின்னு விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இன்றைய செஷனை நம்ம முடிப்பதற்கு முன்பதாக இறுதியாக அந்த யங் என்டர்பிரனர்ஸ்க்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆங்கிலத்திலே சொல்றேன், தமிழ்லேயே சொல்றேன். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, விஷன் பிளஸ் ஆக்ஷன், அதாவது விஷன் வித்தவுட் ஆக்ஷன் இஸ் a daydream. ஆக்ஷன் வித்தவுட் விஷன் இஸ் a nightmare. விஷன் பிளஸ் ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ப்ரோக்ரஸ்ன்னுவாங்க. அதாவது நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது, தொடங்கலாம். பணம் இல்லைனாலும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள். நான் புதுசாக தொழில் தொடங்குறதுக்கு என்ன சொல்லுவேன்னா, செய்வதை அந்த திருந்தச்சை, சரியான விஷயத்தை ஒழுங்காக செஞ்சீங்கன்னா ஒரு 6 மாதம் நீங்கள் கரெக்டாக உங்கள் ப்ரோக்ராமை ஒழுங்காக நடத்துனீங்கன்னு சொன்னால் அடுத்து ஒரு 8வது மாதம்லாம் நீங்கள் அழகாக ஒரு லோன் எடுக்கலாம். கவர்மெண்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினே என்ன கேட்குறாங்க, இப்போ இந்த கவர்மெண்ட்டில் நம்ம கோவிட் வந்தப்பவே எல்லா பள்ளிகளுக்கும் நம்மளுடைய அரசாங்கம் வந்து வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தாங்க. ஆனால் யாருக்கு சம்பளம் பெற முடியவில்லைன்னா, சரியா இபிஎஃப் கட்டியிருக்க மாட்டாங்க, சொக்ஸோ கட்டியிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் அவங்க அதை வழங்கலை. அப்போ நீங்க எல்லாமே சிஸ்டமா பெர்ஃபெக்ட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வருடம் நல்லா கஷ்டப்பட்டு பிசினஸ் செஞ்சீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க லோன் எடுக்கலாம். அதுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் நம்ம செய்யறோம். அப்போ மொத்தமா அந்த ஃபோக்கஸ்டா செய்தார்கள் என்று சொன்னால், அந்த முயற்சி இருந்ததுன்னு சொன்னா கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெறலாம். அந்த ஃபோக்கஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். செய்யறத கரெக்டா செய்யறோமா, அது திருப்பி அதுதான் ரொம்ப, அந்த பெர்சிவரன்ஸ் இருக்கணும். உடனே இன்னைக்கு நான் போட்டேன் நாளைக்கே எனக்கு பணம் வந்துருமா, அந்த எண்ணம் எங்கேயுமே கிடையாது இந்த தொழில், எல்லா தொழிலுமே. அதனால இது போட்டா நான் கண்டிப்பா வெற்றி பெற்றுமா, இது வெற்றி பெறாத அப்படின்னா எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக அது ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல ஃபோக்கஸ்டா செஞ்சீங்கன்னா இட் இஸ் a multi-million dollar பிசினஸ். நல்லா நம்ம ஒழுங்கா அதை செய்தோம்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம். ஆக அவர் என்ன சொல்ல வர்றாரு என்றால், செய்வதை திருந்தச்சே என்பது ஒரு சரியான விஷயம், ஆனால் செய்வதை தொடக்கத்திலிருந்தே சரியாக செய். அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஷைன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரான்ச்சைஸ் மூலமாக வந்து அவங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆக சன்ஷைன் கல்வி குழுமம் நமது மாணவர்களுக்கான ஒரு ஒன் ஸ்டாப் சென்டராக மட்டும் அல்லாமல் ஒரு வணிகர்களை, ஒரு தொழில் அதிபர்களை உருவாக்கும் ஒரு தளமாகவும் வந்து செயல்பட்டுட்டு வராங்க. ஆகவே இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தொழில் தொடங்க வேண்டும் என்றால், அல்லது வந்து ஏதாவது ஒரு தொழிலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் தாராளமாக தொடங்குறீங்களோ இல்லையோ வந்து கன்சல்ட் பண்ணிட்டு போங்களேன். அவருடைய பேச்சு, அவருடைய அனுபவங்களை உங்களிடம் ஷேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு 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 பெட்டர் ஐடியா கிடைக்கும், இந்த பிசினஸ்ல, இந்த வணிகத்தில் எப்படி ஈடுபடுறது என்பது. அந்த வகையில் நம்ம முடிப்பதற்கு முன்பதாக உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும், எப்படி தொடர்பு கொள்றது? என்னுடைய நம்பர் 01260528559. இந்த நம்பருக்கு என்ன தொடர்பு கொள்ளலாம். சம்டைம்ஸ் ஏதாவது மீட்டிங்ல இருந்து எடுக்க மாட்டோம், வாட்ஸ்அப் கண்டிப்பா பண்ணுவோம். கண்டிப்பா நீங்க வாட்ஸ்அப் பண்ண போதும் அவர் வந்து உங்களை தொடர்பு கொள்வார். ஆக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த வணிகத்துறையில் ஈடுபட வேண்டும் என நினைப்பவர்கள் தாராளமா வந்து அவரை தொடர்பு கொள்ளலாம். அவர் சொல்லும் பொழுது யார் வேண்டுமென்றாலும் வந்து பாத்தீங்கன்னா தொழில் முனைவர்களாக ஆகலாம். அதற்கு வழிகாட்ட டாக்டர் ஆர் வி ஷாம் பிரசாத் தயாராக இருக்கின்றார். ஆக ஏதேனும் உங்களுக்கு ஐயங்கள், கேள்விகள் இருந்தால் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளுங்கள். இதுவரை நிறைய தகவல்கள் வந்து எங்ககிட்ட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர் ஷாம் பிரசாத். கண்டிப்பாக இந்த நேர்காணலை பார்க்கிறவங்க உங்களை வந்து தொடர்பு கொள்வாங்க என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக நன்றி. வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறகிலே பறக்கலாம். உன்னை தொற்றிய சோம்பலை தூக்கி எறிந்தால் தோள்களில் பூமியை நிறுத்தலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் வேதகுமாரி வெங்கடேசன்.